பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 குறிப்பீடு 13ஆம் அதிகாரம் திருவசனம் 14. 2 குறிப்பீடு 13ஆம் அதிகாரம் திருவசனம் 14. உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரல் இட குருக்கள் எக்காலங்களை ஊதினர். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதா என்ன செய்யும்? அவர்களை எதிர்த்து வருகின்ற மக்களை பார்த்து, நம்மை விட இவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றார்களே, நாம் எப்படி ஜெயிக்க போகின்றோம் என்று மிகவும் கலக்கத்துடன் ஆண்டவரை நோக்கி அபய கூக்குரல் இடுகின்றனர். அப்படி அபய கூக்குரல் இடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன ஆகுது? அங்கே குருக்கள் எக்காலம் ஊதுகின்றனர். எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள ஜெயிக்க வைப்பார். அதை நாங்கள் எல்லாரும் மீது விட அவர்களை எதிர்த்து நின்று போரிடும் பொழுது அவர்களை ஜெயிக்க வைப்பார். அதுபோல நாமும் கூட இன்றைய நாளில் நமக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து நாம் மிகவும் சோர்ந்து போய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி நாம் அபய குரல் இட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதற்கு செவி சாய்த்து நமக்கு அவர் உதவி செய்வார். அவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எனவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேளாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காணாமல் இருக்க மாட்டார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் உடனே ஒரு பதில் தருவார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் உடனே வெற்றியை தருவார். எனவே நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து, பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கின்றதை நான் எப்படி சமாளிக்க போகின்றேன், நான் எப்படி இதிலிருந்து விடுதலையாகி வரப்போகின்றேன், நான் எப்படி இதிலிருந்து நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி அபய கூக்குரலிடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் குரலுக்கு செவிசாய்த்து உங்களை வெற்றி பெற செய்வார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் வெற்றியை தருவார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த வெற்றியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட அப்பா, எங்களுடைய ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்து எங்களை வெற்றியின் பிள்ளைகளாக வாழ செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை நோக்கி அபய கூக்குரல் இடுகிறோம் சுவாமி. எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து நாங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கின்ற நிலையில் உண்மை நோக்கி அபய கூக்குரல் இடுகின்றோம் ஆண்டவரே. நீரே அந்த குரலுக்கு செவி சாய்க்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அன்று யூதா மக்களை மட்டும் அல்லாமல் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று யூதா மக்களுடைய அபய கூக்குரலுக்கு மட்டும் அல்லாமல் எங்களுடைய குரலுக்கும் நீர் செவி சாய்த்து எங்களை வெற்றி பெற செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் துவண்டு போகாமல் நாங்கள் உண்மை நோக்கி மட்டுமே அபய கூக்குரலிட நீர்தாமே உம்முடைய தேவ பலனையும் தேவ கிருபையும் தரும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடன், பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசு ஆசு பெற்றவள். தூய மரியே, இறைவனின் தாயும் பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி பெயராலே. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா செபக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் ஆண்டவரை மட்டுமே நோக்கி அபய கூக்குரல் இடும் பொழுது அவர் நம்மளுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து நமக்கு எதிராக இருக்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை தருவார். அதை வெற்றி பெறவும் நமக்கு அவர் கிருபை தருவார். எனவே நீங்கள் விசுவாசத்துடன் ஆண்டவரை நோக்கி அபய கூக்குரல் இடுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.